துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போ ஆடி மாதம் நிறைவடைஞ்சு ஆவணி பிறந்திருக்கு இல்லையா? 2025ஆம் ஆண்டுல ஆவணி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன நல்ல பலன்கள் உருவாக போகுது, என்ன நன்மை கிடைக்கும், எந்த விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும், மேலும் நீங்க ஒரு சில விஷயத்தை தவிர்ப்பதன் மூலம் நன்மைகளை பெறலாம். அது என்ன அப்படின்னோ, எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டா நன்மைகளை நீங்க பெற முடியும் அப்படிங்கிற முழுமையான விஷயத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசியில சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலம் ஆவணி மாதமா பார்க்கப்படுது. சூரியன் சிம்மத்துல வலுப்பெறும் இந்த மாதம் எந்த காரியம் செஞ்சாலுமே அது நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையா கொண்டிருக்கோம். இதனால தான் இந்த ஆவணி மாதத்தை சிங்க மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி மட்டும் இல்லாம ஆவணி மாதமே தெய்வ வழிபாட்டின் கொண்டாட்டத்திற்கும் பெயர் பெற்ற ஒரு மாதமா இந்த ஆவணி மாதம் இருக்கு. இப்படிப்பட்ட ஆவணியில துலாம் ராசி அன்பர்கள் அடையக்கூடிய விஷயங்கள் என்ன? இந்த ஆடி மாதம் நிறைய சின்ன சின்ன தொல்லை தொந்தரவுலாம் ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண இந்த மாதம் உங்களுக்கு சரியான வாய்ப்புகளை கொடுக்குமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். சிங்கத்துக்கு இணையான மாதமும் இல்லை, சிவனுக்கு இணையான இறைவனும் இல்லை அப்படின்னு அகத்திய மாமுனி சொல்லியிருக்காங்க. தமிழ் மாதத்துல ஆவணி 5வது மாசமா வருது. கேரள மக்கள் கூட இந்த ஆவணி மாதத்தை முதல் மாதமாகவும் சிம்ம மாதமாகவும் கொண்டாடுறாங்க. இது சிறுவன நட்சத்திரம் அப்படின்னு வளமொழியில அழைக்கப்படும். திருவோணத்துல பௌர்ணமி நாள்ல வரதுனால சிரவண மாதம் அப்படின்னும் சிறப்பா சொல்லுது. இந்த மாதம் வேதம் கற்றுக்கொள்ள ரொம்பவுமே உகந்த மாதம். இன்னும் தேய்ந்து வெறும் பூநூலை மாற்றிக்கொள்ளும் ஒரு சங்கடான மாதமா மாறி போகிருக்கு. இந்த மாதத்துல தான் சாதுர்மாசிய விரதத்தின் உச்ச தினம் வருது. இதனால இந்த மாதத்துல செய்யப்படும் ஒவ்வொரு வழிபாடுமே முக்கியமானதா பார்க்கப்படுது. நிறைய ஆடி மாதம் சக்திக்கு உகந்த மாதமாகவும் ஆவணி மாதம் சிவனுக்கு உகந்த மாதமும் பார்க்கப்படுது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த ஆவணியில சிறப்பானதா இருக்கு. ஆடி போய் ஆவணி வந்தா 1000 நன்மை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆவணியில அத்தனை நாளுமே மங்கள நாட்களா இருக்கு. பெருமை மிகுந்த மாதத்துல துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டாகி இருக்கக்கூடிய கிரக நிலைகள், இதன் மூலம் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு வந்தா விரைவில் நன்மையை பெற முடியும். தடைகளை உடைத்தெறியக்கூடிய ஆற்றல் பெற முடியும். இப்ப கூட நீங்க உங்களோட மனதில் ஆழ்ந்த பிரார்த்தனை ஒன்று நினைச்சுக்கிட்டு ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சிவபெருமானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல உங்களோட தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெற நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு தேவையான அனைத்து வித ஆலோசனையுமே பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் கருங்காலியலான பொருட்கள் அணியணும் ஆசையாக இருக்குது, ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது, குறைந்த விலையில் நிறைந்த தரமாக எங்கே கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, கருங்காலி மாலை, மோதிரம், பிரேஸ்லெட் அப்படின்னு அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலே உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தோடு வாங்கி கொள்ள முடியும். ஆவணி மாதம் சூரிய பகவானோட இயக்கத்தை வச்சு தான் தமிழ் மாதம் ஆரம்பிக்குது. அப்படி தலைமை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி என்கிற உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்கிறாரு. குரு பகவான் மிதுன ராசியிலையும், சனி பகவான் மீனத்திலையும், சுக்கிரன் புதன் இயக்கத்திலையும் இருக்காங்க. கன்னியில செவ்வாய் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷமான நிலை. புதனும் குருவும் செவ்வாயும் கடகத்தில் இருக்காங்க. அதே போல கடகத்துல சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு. கும்பத்தில் இருக்கும் ராகு குரு பார்ப்பது நல்ல மாற்றத்தை தரும். அந்த வகையில இந்த ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி பிறந்திருக்கக்கூடிய நிலையில துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த கிரக நிலைகளால் என்ன மரண சாதகம் பாதகம் அமையும் அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்க போறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த கிரக நிலைகளை பார்த்தா மிகப்பெரிய அளவில் நன்மைகள் ஏற்படும் காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன பிரச்சனை, தொல்லை, தொந்தரவு அப்படிங்கிற நிலை மாறும். லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதம் முழுவதுமே 11ஆம் இடத்தில் இருக்கிறாரு. லாபாதிபதி நல்ல இடத்தில் இருந்தாலே தொடும் காரியம் எல்லாமே கைகூடும் அமைப்பை பெற முடியும்.
12 ராசிகளையே துலாம் ராசி தான் நல்ல ஒரு கோச்சார கிரக நிலையா பார்க்கப்படுது. 11ல் சூரியனும் குருவும் கேதுவும் இருக்காங்க இல்லையா. 9ல் குரு இருக்காரு. ராசிநாதன் சுக்கிரன் 9, 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. யோகாதிபதி புதனும் அங்கே இருக்கிறார். இந்த கிரக நிலைகள் அற்புதமான யோகத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கி தந்திருக்கு. 90% துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அற்புதமான ஒரு காலகட்டம். 10% பேருக்கு பிறந்த ஜாதகத்துக்கு அமைப்பிற்கு ஏற்றது போல 6, 8 தசா புத்திகள் நடக்கிறவங்களுக்கு மட்டுமே சில நன்மைகள் நடக்காம போகலாம். ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்குமே இந்த ஆவணி மாதம் ரொம்பவுமே மோசமா இல்லை. நீங்கள் நினைச்ச அளவுக்கு சிறப்பான பலனையுமே பெற முடியும். வருகிற சரியான வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்திக்கிட்டா நன்மையை நீங்கள் அடைய முடியும். சகோதரர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை இப்பொழுது உங்களை விட்டு நீங்கும். அண்ணன், அக்கா இவங்களுக்கு வாழ்க்கை சரியில்லைன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட அந்த நிலைமையை நீங்கள் மாற்றக்கூடிய அமைப்பு உருவாகும். அவங்களுக்கு நல்லவே நடக்கும் காலகட்டமாக உங்களோட அமைப்பு உருவாகி இருக்கு. பெரிய பெரிய சோதனையெல்லாம் நீங்கள் கட்டாயம் தாண்டிடுவீங்க. 12ல் செவ்வாய் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு சகோதரர்களுக்கிடையே விரிய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சகோதரிகளுக்கு நீங்கள் கொடுத்து உதவி செய்வதற்கான சூழல் உருவாகும். சிலரெல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு செலவு செய்யும் அமைப்பு வரும். அரசாங்கத்தின் அனுமதி, அரசாங்கத்தின் மூலம் நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும் அமைப்பு இப்பொழுது கிடைக்கும். உங்களை விட உயர்ந்தவங்க கிட்ட இருந்து தற்செயலான நட்பு, தற்செயல் அறிமுகம் கிடைக்கும். அதன் மூலம் வாழ்க்கையில் முன்னேறும் அமைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உருவாகும். பெண்களுக்குமே மிக சிறந்த நன்மைகள் ஏற்படும் ஒரு காலகட்டம் இந்த ஆவணி மாதம். நிறைய நன்மைகள் உண்டாகும். கடந்த கால சோதனைகள், மன வேதனைகள் எல்லாமே நீங்கும். காதல் தோல்வி அமைப்புகள் கூட மாறும். புதிய வாழ்க்கை, புதிய முன்னேற்றம் உருவாகும். சிறப்பான யோகமான மாதமாக ஆவணி மாதம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. கடந்த மாதத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும். 2025 துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்லாவே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஆவணி மாதம் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரகத்தின் சேர்க்கை பல வகையிலுமே யோகமாக இருக்கு. செலவுகளை குறைக்க முடியாது. செலவுகள் எல்லாமே சுப செலவாக மாறும். நல்ல காரியங்களுக்காக ஏற்படும். அதனால செலவு விஷயத்தை நினைச்சு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அள்ளித்தரும் யோகம். குருவின் நேரடி பார்வை உங்களோட ராசியில பதியுது. இதுவரைக்கும் இருந்த தடை எல்லாமே காணாமல் போகும். எதிர்பாராத திருப்பங்களையும் புதிய வாய்ப்புகளையும் நீங்க இப்ப சந்திப்பீங்க. செல்வாக்கு மிக்க மனிதர்களை சந்திப்பீங்க. கடுமையான முயற்சித்தும் இதுவரைக்கும் நடக்காத சில காரியங்கள் இப்போ ஒவ்வொன்றா உங்களோட சிறப்பான பணியின் மூலம் நடத்தி முடிச்சு காட்ட போறீங்க. சுபகாரிய தடை நீங்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குதூகூலமான அமைப்பு உருவாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியில நடைபெறுவதில் இருந்த தடை, ஏமாற்றம் எல்லாம் காணாமல் போகும். வீடே கலகட்டும் சொல்ல போனா. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். திருமண முயற்சிகள் உடனடியாக கைகூடும். பெற்றோரின் ஆதரவு, உதவி உங்களுக்கு கிடைக்கும். நிம்மதியும் திருப்தியும் உண்டாகும். பிள்ளைகளின் கல்யாண கனவு நனவாகும். சகோதரிகள் இருந்த கருத்து வேறுபாடு மறையும். நீங்க எதிர்பாராத நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். நீண்ட காலமா நீங்க தொடங்க விரும்பிய விஷயங்கள் தொடங்காம விட்டுருப்பீங்க. ஆனா இப்போ அந்த ஆசை எல்லாமே நிறைவேறும். புதுசாக இடம் வாங்கணும், புதுசாக வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான பணி இப்பொழுது தொடங்கும். பொருளாதார நிலை சொல்லப்போனால் சிறப்பாக இருக்கும். சொத்துக்களால் ஏற்பட்ட எல்லா பிரச்சனையும் நீங்கும். ஆடை ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது போன்ற விஷயத்தில் கவனம் செலுத்த போகிறீங்க. விரயங்கள் மாத இறுதியில் குறைச்சிக்கோங்க. கை நிறைய பணம் இருக்கும். ஆனால் விரிய செலவுகள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பெரும்பாலும் சுப செலவுகளை செய்யுங்க. தொழில் மற்றும் வியாபாரங்களுக்கு ஆவணி மாதம் மிகவும் சிறப்பான ஒரு மாதம். ஆவணி முதல் வாரத்திலேயே புதிய ஒப்பந்தம் வரிசையாக வரும். கடந்த மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை எல்லாம் ஈடு செய்யும் அமைப்பு இப்பொழுது உண்டாகும். எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஆவணி மாதம் முழுவதுமே கடந்த காலத்தில் தடைப்பட்டிருந்த சுபகாரியம் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கும். இந்த ஒரு விஷயம் தவிர மாதம் முழுவதுமே எல்லா வகையிலுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு யோகமான கிரக நிலைகள் இருக்குது. வருகிற சரியான வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்திக்கிட்டா எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். சிவபெருமானின் பரிபூரண அருளும் நீங்கள் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக சிவபெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். துலாம் ராசி அன்பர்கள் உங்களோட மனதிற்கேற்றது போலவே சிறப்புடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் துலாம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.